சில நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் போதே பேப்பரை பிடுங்கிச் செல்லும் மகன் பாலு, நான் பேப்பர் படிப்பதை சட்டை செய்யாமல் அவன் பாட்டுக்கு அம்மா கொடுத்த காஃபியை வாங்கி குடித்துவிட்டு சென்று விடுகிறான். எனக்கு சங்கடமாக இருந்தது. எப்பொழுதும் என்னிடம் பம்புக்கு இழுத்து சண்டை போடும் பாலு இப்பொழுதெல்லாம் முகத்தில் சோக கணையோடு இருப்பது மனதை என்னவோ செய்கிறது. அவன் அம்மா இதையெல்லாம் கவனிக்கிறாளா தெரியவில்லை. நானாவது அவளிடம் சொல்லலாமா என்று நினைத்து பார்த்து, வேண்டாம், அவள் உடனே இதை பெரிதுபடுத்தி விடுவாள். அவன் அலுவலக விஷயமாக இருந்தால் அப்புறம் என் மீது வருத்தப்படுவான். இந்த அப்பா ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெரிது பண்ணிவிட்டார் என்று. அரசு அலுவலகத்தில் சாதாரண உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட எனக்கு பத்திரிகை படிப்பது, அப்புறம் ஒரு தடவை நூலகம் செல்லுதல், அங்கு சில பத்திரிகைகளை வாசித்தல், பின்பு மதியம் வீடு வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு குட்டி தூக்கம், மாலை பக்கத்தில் உள்ள பூங்காவுக்கு ஒரு நடை, அங்கு உள்ள நண்பர்களுடன் ஒரு அரட்டை, உள்ளூர் விஷயங்கள் முதல் அனைத்து நாடுகள் விஷயங்கள் வரை ஒரு அலசல், இப்படியாக என்னுடைய ஓய்வு வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரே மகன் பாலு பட்டப்படிப்பு முடித்து ஒரு கம்பெனியில் சாதாரண உத்தியோகத்தில் சேர்ந்து 4 வருடங்களில் நல்ல பதவிக்கு வந்துவிட்டான். காலை வீட்டிலிருந்து கிளம்பி மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட வசதியா இருந்தும் வரமாட்டான். அங்கு உள்ள கேன்டீனிலேயே சாப்பிட்டு வேலையை தொடருவான். மாலை வீடு வந்து சேர எப்படியும் 7 மணி ஆகிவிடும். கலகலப்பானவன். ஒரு நண்பனைப் போலவே என்னிடமும் அவன் அம்மாவிடமும் பழகுவான். நாங்கள் இருவருமே அவனை அப்படித்தான் வளர்த்தோம். அவளாவது சில நேரங்களில் மகனிடம் கடிந்து கொள்வாள். நான் நிதானமாகவே இருப்பேன். இதனால் என்னிடம் பல நண்பர்கள் தங்களுடைய குறைகளை வந்து சொல்வார்கள். இவனும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பான். அதனை பற்றி நானும் அவன் கூட அலசி இருக்கிறோம். அப்படிப்பட்டவன் சில நாட்களாக ஏன் இப்படி இருக்கிறான் என்று எனக்கே புரியவில்லை. மெதுவாக மனைவியிடம், என்னம்மா பாலு இப்பவெல்லாம் ராத்திரி லேட்டா சாப்பிடுற மாதிரி இருக்கே, மெதுவாக பேச்சை தொடங்கினேன். எடுத்தவுடன் அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்றால் அவள் மிரண்டு போய்விடுவாள். இல்லையே, 9 மணிக்கு டான்னு சாப்பிட வரானே, நீங்க தான் வெளியே போயிட்டு உங்க நண்பர்கிட்ட பேசிட்டு இப்பவெல்லாம் 9 மணிக்கு மேல வர்றீங்க. பதிலை என் மீது கேள்வியாக பாய்ச்சினான். அப்படியானால் அவன் அம்மாவிடம் தன் கவலையை காண்பிக்கவில்லை. இருந்தாலும் என் மனது குறுகுறுத்து கொண்டே இருந்தது. என் மகனை பற்றி எனக்கு தெரியும். 27 வருடங்களாக அணு அணுவாய் பார்த்து பார்த்து வளர்த்தவனுக்கு அவனுடைய மாற்றங்கள் புரியாமல் இருக்குமா? இதை எப்படி இவனிடம் தெரிந்து கொள்வது? அதற்கான சமயத்தை நானே மறுநாள் காலையில் உருவாக்கி கொண்டேன். நான் பேப்பர் படித்து கொண்டிருந்த போது என்னை தாண்டி சென்றவனை நானே கூப்பிட்டு, பாலு, இந்தா பேப்பர். இப்பவெல்லாம் என்கிட்ட பேப்பரே கேட்கறதில்ல, என் மேல கோபமா? என்னப்பா நீ, பேப்பருக்கெல்லாம் கோபிப்பாங்களா? நீங்க படிங்கப்பா என்று விலகி போக நினைத்தவனை வலுக்கட்டாயமாக பேச்சு கொடுத்தேன். ஏதாவது பிரச்சனையா பாலு உனக்கு? கேட்ட என்னை உற்று பார்த்தவன், அப்படி ஒன்றும் இல்லையப்பா. குரலில் உறுதி இல்லாமல் இருந்தது. பரவாயில்ல, அப்பாவிடம் சொல்லலாம் என்றால் தாராளமாக சொல் என்றேன். ஒரு நிமிடம் யோசித்தவன், சாயங்காலம் காந்தி பார்க் பக்கம் வாப்பா, அங்க பேசலாம் என்று சொன்னான். 4 மணிக்கெல்லாம் அங்கு சென்று விட்டேன். பார்க்குக்குள் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். என்னை போல சிலர் அங்கு போடப்பட்டிருந்த சிமெண்ட் பலகையில் அமர்ந்திருந்தார்கள். அடர்த்தியான மரங்களின் மேல் பறவைகள் சத்தம் கேட்க இனிமையாக இருந்தது. மனம் மட்டும் பையனை பற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது. திடீரென யாரோ தோளை தொட்டது போல உணர்ந்து நிமிர்ந்து பார்க்க பாலு நின்று கொண்டிருந்தான். சாரிப்பா, ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டனா என்று சொன்னான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல பாலு, சும்மா வீட்டில் தானே இருக்கேன், அப்படியே எனக்கும் பொழுது போகணுமில்ல என்றேன். என் அருகில் உட்கார்ந்து கொண்டவன் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தான். பின்பு மெதுவாக காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்கப்பா? மெல்ல அவன் முகத்தை பார்த்தேன். நீ யாரையாவது காதலிக்கிறாயா? கேள்வியை அவனிடமே வீசினேன். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன், ஆமாப்பா, நான் எங்க ஆபீஸ்ல வேலை செய்கிற பெண்ணை காதலிச்சேன். ஆனா அந்த பெண் என்னை விட பெட்டரா ஒருத்தர் கிடைச்ச உடனேயே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என்கிட்டயே பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொல்றா. அதெப்படி? என் கூடவே இத்தனை நாளா பேசி பழகிட்டு சட்டுன்னு இன்னொருத்தனை கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க.
ஆணையும் பொன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இதனால சம்பந்தப்பட்டவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், பாடுபடும் என்று சொன்னான். கண்ணை மூடி உட்கார்ந்திருந்தேன். உண்மைதான், மனசு மிகவும் கஷ்டப்படும். ஆனால் அந்த பெண்ணின் சூழ்நிலை அப்படி செய்ய வைத்திருக்கலாம் அல்லவா? பையனிடம் மெதுவாக சொன்னேன். அந்த சூழ்நிலை வரும் என்று முன்னரே தெரிவித்திருக்கலாம் அல்லவா? பையன் என்னிடமே திரும்பினான். நானும் ஓரளவு மனதை திடப்படுத்தி இருப்பேனே என்று சொன்னான். நீ இதனால மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாயா? நான் முதல்ல கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப மனசு தேர்த்திக்கிட்டேன். நான் கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்று அவன் சொன்னான். எதற்கு இந்த கேள்வியை என்னிடம் கேட்கிறான் என்பது போல அவனை பார்த்தேன். பாலு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு பாதகமா இருக்கும்போது தனக்கு இதுதான் வேணும், கிடைக்கலன்னா ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா பெத்தவங்களை பிளாக்மெயில் பண்றது, இதெல்லாம் நியாயம்னு நினைக்கிறியா? அப்ப அவங்கள நம்பினவங்களை கைவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்கள கலட்டி விடுறது மட்டும் எப்படி நியாயம்? உண்மைதான் பாலு, கண்டிப்பா அவங்களுக்கு மனசுல பெரிய காயம் உண்டாகும், ஒத்துக்கிறேன். அதுக்கு என்னதான் மருந்து என்று கேட்டான். காலம் கடந்து போன பின்னால நம்ம செஞ்ச காரியத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்காக மனதார மன்னிப்பு கேட்கறத தவிர வேறு வழியே இல்லை. அப்ப நீங்க சுமித்ரா ஆண்டியை காதலிச்சிட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திக் பிரமை அடைந்தேன். சரியான கேள்வி. 29 வருடங்களுக்கு முன்னால் தூரத்து உறவான சுமித்ராவையே மனமுடித்து விடலாம் என இவர்கள் வீட்டார் நினைத்து கொண்டிருக்க, தானும் அவளும் வரம்பு மீறாமல் பேசி பழகி கொண்டிருக்க, விதி தனக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்து பெண்ணையும் தர தயாராக இருந்த உறவினர் ஒருவருக்கு சம்மதம் கொடுத்து விட்ட நான் மற்றும் என் வீட்டார் செய்தது அந்த சுமித்ராவுக்கு பெரிய துரோகம் அல்லவா? எதுவும் பேசாமல் தலை குனிந்து உட்கார்ந்திருந்த என்னிடம், சாரிப்பா, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு உங்களை விட பெட்டரான மாப்பிள்ளையே கிடைச்சி இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, இந்த விஷயம் கூட அவங்க வீட்டுக்காரர் தான் என்கிட்ட சொன்னாரு, நீ எப்படி அவரை சந்திச்ச? மறுபடியும் ஒரு சாரிப்பா, நான் ஒரு பெண்ணை விரும்புறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துச்சுன்னு சொன்னது பொய். ஏன்னா அந்த பொண்ணு சுமித்ரா ஆண்டியோட பொண்ணு தான், பேரு ரம்யா. அவங்க வீட்டுக்கு போனப்பதான் என்னை பத்தி விசாரிச்சுட்டு அவங்களே இந்த விஷயத்தை சொன்னாங்க. நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு நம்புறேன். கேட்டுவிட்டு என் முகத்தை பார்த்தவனின் கைகளை ஆதரவாக பற்றினேன் என்றான்.